அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். குற்றாலம் பழைய அருவியில் வெள்ளம் ஆர்ப்பரித்து கொட்டக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். குற்றாலம் பழைய அருவியில் வெள்ளம் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு நேரடியில் இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் மாரிமுத்து. வணக்கம். தற்பொழுது அந்த காட்சிகளை பார்க்க முடிந்தது. குற்றாலம் பழைய அருவியில் வெள்ளம் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. கரையோர மக்களுக்கு என்ன வெள்ள அபாய எச்சரிக்கை ஏதும் விடுக்கப்பட்டிருக்கிறதா? அங்கு இருக்கக்கூடிய நிலவரம் என்னவாக இருக்கிறது? நிச்சயமாக தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை குற்றால அருவிகள் வெள்ளப்பெருக்கு 3வது நாளாக தடை நீடித்து வருகிறது. இருப்பினும் குற்றாலம் மெயின் அருவிக்கு அடுத்தபடியாக பழைய குற்றால அருவியில் வெள்ளப்பெருக்கு நேற்றைய தினம் முதலே படிக்கட்டு வழியாக பாய்ந்து வருகிறது. இந்த நிலையில் படிக்கட்டு வழியாக ஓடிய அந்த தண்ணீரானது தற்பொழுது சாலைகள் போனதால் திடீரென அந்த சாலை நடுவே, அதாவது பழைய குற்றால அருவிக்கு வருகின்ற வழியில் உள்ள சாலையின் நடுவே ஒரு மிகப்பெரிய பள்ளம் ஏற்பட்டுள்ளது. இந்த பள்ளத்தால் தற்பொழுது முற்றிலுமாக பழைய குற்றால அருவி குற்றாலம் மெயின் அருவிக்கு அடுத்தபடியாக முற்றிலும் மூடப்பட்டுள்ளது. நுழைவாயில் முழுவதுமே அடைக்கப்பட்டுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகளோ இங்குள்ள கடைக்காரர்கள் யாருமே இங்கு உள்ளே அனுமதி செய்யப்படவில்லை. மேலும் இந்த பகுதியில் சுற்றி வாழும் பகுதி மக்களுக்கு ஏற்கனவே மாவட்ட ஆட்சியர் கமலகிஷோர் அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அதாவது மழை பாதிப்பு அதிகமாக இருப்பதால் இந்த சுற்று வட்டார பகுதிகள், அணைகளோ மற்றும் அருவி பகுதியில் இருக்க மக்களோ பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் எனவும், அதாவது இது குறித்த புகார்களை உடனடியாக தங்கள் அருகில் இருக்கும் அதிகாரிகளுக்கு தெரிவிக்கலாம் எனவும், அந்தந்த பகுதிகளில் இதற்கான சிறப்பு முகாம் அமைக்கப்பட்டுள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் தற்பொழுது நிறைய பொதுமக்கள் இந்த பகுதியிலிருந்து, அதாவது தென்காசி மாவட்டத்திலிருந்து நிறைய பேர் முகாம்களும் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு உணவுகளும் வழங்கப்பட்டுள்ளது. தற்போது பழைய குற்றால அருவியை பொறுத்தவரை 3வது நாளாக இந்த வெள்ளப்பெருக்கு அதிகரித்து இன்று படிக்கட்டு வழியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. விவரங்களை நேரலையில் இணைந்து வழங்கியமைக்கு நன்றி.